252வது எபிசோட்ல பேரலாம். எபிசோட்ல பார்த்தா எதை கட்டுறாங்கன்னா கடலை தான் கட்டுறாங்க. ஏகப்பட்ட இடத்துல அட்டாக் விழுந்து நடந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா சாரடா பர்ட்டோ மீட்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க இருக்க இடத்துல தான் கப்பல் அப்படியே உடஞ்சு கிடக்கு. உன்னோட பிராட்காஸ்ட் வந்து எல்லா பக்கமும் பரவிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு சாரடா. அதெல்லாம் மிஸ் ஆகி அவர் ஒரு ஆர்மியை தூக்கிட்டு கிளம்பி போயிருக்காருன்னு சொல்லிட்டு வேற கப்பலை தூக்கிட்டு இங்க இருந்து போகணுமே. ஆனா நம்ம கப்பல் வேற அழிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. நம்மள இங்க இருந்து யாராச்சும் கூட்டு போற ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸ்கி. பர்ட்டோ ஒரு நாள் அந்த வாரம் ஸ்டாப் பண்ண முடியும் நம்புறியான்னு சொல்லிட்டு சாரடா கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த வாரம் ஸ்டாப் பண்றதுக்காண்டி நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன். இந்த சண்டே நிப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோபனா எப்போ வந்து நீ அட்டாக் பண்ண வந்தானோ அப்பவே நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த சண்டே நம்ம இதோட நிப்பாட்டணும். இந்த ரிவெஞ்ச் வந்து அப்படி திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கு. இந்த ரிவெஞ்ச் நிப்பாட்டுறது என்னோட முழு நோக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. லார்ட் சோஜிரோட்டையும் இக்கடாட்டி நான் பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா கப்பல் யார் ஓட்டவங்களும் அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. டேய் இங்கெல்லாம் போக முடியாது, அங்க ஒரு பெரிய வாரே போய்கிட்டு இருக்கு, நாங்க போய் நாங்க சாக விரும்புறோம்னு சொல்றாங்க. அவங்க கப்பலையாச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்றாங்க. அவங்க ரீசன் கண்டி நாங்க கப்பல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க பார்த்தா திரும்பி சோகமா வெளியே வராங்க. எப்படிடா அந்த ஊரை விட்டு நம்ம வெளியே போறோம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்கான் பர்ட்டோ. இவங்க கப்பல் உடஞ்சிருச்சு, இவங்களுக்கு இருந்து போக வழியே இல்லாம இருக்காங்க. நிக்கிறான் பர்ட்டோ. சடனா டேய் பையான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா பாஸ் கைச்சிக்கு வந்து நின்னுகிட்டு இருக்காரு. வாங்கடா நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கப்பல்ல ஏற சொல்றாரு. வாங்கடா இங்க இருந்து போன்னு சொல்றாரு. பாஸ் கைச்சிக்கின்னு சொல்லிட்டு பர்ட்டோ மிரளுதான். பார்த்தா அவரோட கப்பல்ல ஏத்திக்கிட்டாரு. டே ஃபுனோட்டா கிளான்கார அவனோட பிராட்காஸ்ட் ஃபுல்லத்தை நான் கேள்வி பட்டன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் இப்படி பண்ணுவா நான் எதிர் கூட பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு எனக்கே சர்ப்ரைஸா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அங்க கடல் வேற லெவலா அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா இருந்தாலும் வேற லெவலா போய்கிட்டு இருக்காங்க. உடனே பர்ட்டோ பார்த்து கேக்குறாரு, நீ என்னடா ஒரு மாதிரி சோகமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். உடனே ஒரு நக்கலா சிரிச்சு அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்காரு. டே எங்க அப்பா எங்க அம்மா என்னோட தாத்தா எங்க பாட்டிமா எல்லாருமே மீன்காரங்க தான்டா, அவங்க மீன் பிடிக்கிறதுல எப்பவுமே பெஸ்டான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு அதனால எங்க வழியில வருதவங்க ஃபுனோட்டா கிளானா இருந்தாலும் சரி, ஹிடன் மிஸ்ட் காரங்களா இருந்தாலும் சரிடா, எங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான்டா காரங்களா தெரியுதாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே எங்க வழியில குறிக்கிறது மாதிரி தான்டா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எடுக்க நினைச்சாலும் இவங்க எடுக்க நினைச்சாலும் எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை லார்ட் மிசுகா கிட்டே இக்கடட்டே நீ இதை சொல்லிருன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஓகேன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்ச இக்கடா யாரு பேச்சா கேட்பானான்னு தெரியல, ஆனா நீ சொன்னா கேட்க வாய்ப்பு இருக்கு, நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு நானும் அதை நம்புறேன். அவன்கிட்ட எப்பவும் போல சிரிச்சு பேசினாதான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கைஜிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு நன்றி சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு. பார்த்தா சடனா கப்பலே ஆட ஆரம்பிச்சிருச்சு. போக முடியுமா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தில நீ கவலைப்படாத சொல்றாரு. பார்த்தா வேற லெவலா போய்கிட்டு இருக்காரு. அவரு மின்னெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஒரு பக்கம் இக்கட அவன் கப்பலை தூக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். பெரிய அலைய வருது. பார்த்தா பயப்படுதான், வண்டியை திருப்புதான். உன்னை இக்கட சொல்றான், டே வண்டியெல்லாம் திருப்பாத ஸ்ட்ரைட்டாவே போன்னு சொல்றான். பார்த்தா அந்த அலை மட்டும் அடிச்சுன்னா எல்லாருமே செத்துறவே செஞ்சிருவாங்க. சடனா இக்கட தள்டா நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் கப்பலை ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா ஸ்ட்ரைட்டா அழுத்திட்டு போறான். பார்த்தா பாஞ்சு போது கப்பலு. பாஞ்சு போய் அசால்ட்டா இறங்குது. அருமையா அதை பார்த்துட்டு மிரண்டான். நீ தாண்டா என்னோட கிளானுக்கு கேப்டனா வருது தகுதியானவன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. அவன் போனோன்னு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் அப்படி ஸ்ட்ரைட்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு பழசை யோசிச்சு பாக்காரு. பார்த்தா சின்ன வயசு காலத்துல இக்கடாக்கு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. பார்த்தா அவனால எதுவுமே செய்ய முடியல. அப்ப அவனை அடிச்சு நொறுக்கி இருந்திருக்காரு. கை வலிச்சு உட்காந்துருக்கான். எந்திடா இக்கடா உன்னோட கர்வத்தை காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு டென்மா சைரி இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவனை நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு பார்த்தா அப்படியே இப்பதான் கட்டுறாங்க. இசாரி இது உனக்காண்டி தாண்டா செய்யறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. உன்னை இசாரி சொன்னதை பத்தி யோசிச்சு பாக்காரு பழசு. பார்த்தா இசாரியோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் நம்மள ஜிம்கி, அவன் வந்து ஆல்ரெடி இசாரி சொன்னதை வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அருமிட்டு வந்து சொல்லி இருந்திருக்கான். அதனால வந்து இந்த வாரம் வந்து ஜெயிக்க முடியலன்னு வந்து இசாரி சொன்னாரு. அதனால சோஜிரோட்ட போய் நெகோசியேஷன் பேச போறோம், அதுல நாங்க போட்டுமோன்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்கான். அவன் இசாரி என்ன செய்யறானோ அதை மட்டும் செய்யட்டும், இது பத்தி ஒரு பிரச்சனை எனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் அதுக்கப்புறம் இசாரியோட வெப்பன் தனியா இருந்திருக்கு. அந்த வெப்பன் பக்கத்துல போய் நின்னுட்டு அதை அவன் கண்ட்ரோல் எடுக்க பாத்துருக்கான். இப்போ என்னோட கமெண்ட் தான் ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அவரு இந்த வார் வந்து நடுல எனக்கு இடையில யாரு வந்தாலும் யாரையும் விட போறது இல்ல, யாரா இருந்தாலும் கொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அவரு நான் சொல்றதை கேட்கவே இல்ல, அதனால நான் கண்ணை காட்டல் நீ இசாரியை கொன்றுன்னு சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு ஆர்டர் கொடுத்தா அது ஓகேன்னு சொல்லி இருந்திருக்கான். அந்த சமயத்திலே இவன் முதல்ல எல்லாத்தையும் செட் பண்ணி தான் வச்சிருக்கான். பார்த்தா இப்போ ஒரு பக்கம் அழுத்தி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சோஜரோ தான் கட்டுறாங்க. பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கா, சார் ஃபுனோட்டா கிளான்காரங்க நம்ம பேசுக்குள்ள என்டர் ஆக போறோம்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அப்படியே சோஜரோ பழசை யோசிச்சு பார்க்கான். பார்த்தா அந்த சீஃப் சொல்லி இருந்திருக்காரு, என் பையன் இறந்ததுக்கு நீங்க கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்படி காகுராமே யோசிச்சு பாக்குறான். கிளான்காரங்க தான் கொண்டான் மூலம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு என்ன ரிவெஞ்ச் எடுத்து திரும்ப சொல்லிட்டு சோஜரோ டென்ஷன்ல உட்காந்துருக்கான். அப்புறம் பார்த்தா இங்க பர்ட்டோ தான் கட்டுறாங்க. அவங்க ஓரளவுக்கு அழுத்தி வந்துட்டாங்க. டே என்னால முடிஞ்ச அளவு உங்களை கூட்டு வந்துட்டா, இனிமேல் நீங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு உடனே பர்ட்டோ ஓகேன்னு சொல்றான். ஆனா மேல இருந்து ஒருத்தன் கத்துறான், யாரடா வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹிருமகரையை காட்டுறான். ஹிருமகரையை காட்டணும்னு உள்ள கூட்டு போறாங்க. நான் லார்ட் மிசுகா கிட்ட பேசணும், நான் ஹிட்டன் லீவ் வில்லேஜ்ல இருந்து வந்த பர்ட் உசுமாக்கின்னு சொல்றான். ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த ஸ்வாட கையில கொடுக்குறான். இந்தாங்க உங்களோட ஹிருமகரைன்னு சொல்றான். அவனோட உயிரை கொடுத்து இந்த மக்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. ஆனா என்னால காப்பாத்த முடியல, எங்களை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சரி இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோஜரோ காகரோட விஷயத்துக்காண்டி நீங்க ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இனிமேல் இந்த பிரச்சனைல உங்களை இன்வால்வ் ஆக விட போறது இல்ல, இதோட நீங்க விளைவிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜரோ. அதுக்காண்டி வரல, இந்த வார ஸ்டாப் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வாரில யாரும் சாக கூடாது, எல்லாருமே உயிரோட தான் இருக்கணும், அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி தான் வந்தேன்னு சொல்றாங்க. நீ என்னடா நினைச்ச, நாங்க தான் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு அது எங்களுக்கு தெரியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் உங்க
உங்கள்கிட்ட முதல்ல பேச வந்திருக்கேன். ஏகப்பட்ட வாழ்க்கை இதுல சாக போய்கிட்டு இருக்கு, அதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லதான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா அவன். நீ தேவையில்லாம இங்க பேச வரடா, இங்க ஆல்ரெடி வார் தொடங்கிருச்சு, நீ கொஞ்சம் பொறுமையானு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள கத்திக்கிட்டு இருக்கா. உடனே சோஜிரோ சொல்றான், டக்கானா நீ கொஞ்சம் அமைதியாரு, இதை நான் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான் சோஜிரோ. கரெக்டோ, நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியுதுடா, ஆனா இனிமேல் நீ எதுவுமே பண்ண முடியாதுடா. ஆல்ரெடி ஏகப்பட்ட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. காகரோ இழந்த மாதிரி எங்களோட மக்கள் நான் திரும்பி இழக்க விரும்பலான்னு சொல்லிட்டு இருக்கேன் சோஜிரோ. ஆல்ரெடி புனோட்டோ ஆர்மிகள் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஷினோனோமியை ஒன்னு அழிக்க வந்துகிட்டு இருக்காங்க. அதை அழிக்க வர்றது எவனா இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடல்ல உள்ள ஏகப்பட்ட அலைகளை தடுக்கணும், இதெல்லாம் மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். சொல்றான் இந்த ஷினோனோமியை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தப்புன்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்றான் பர்ட்டோ. சொன்னோன்னு அப்படி சோஜிரோ அமைதியாகிறான். அது மாதிரி புனோட்டோ கிளான்கள் ஏகப்பட்ட ஐடியா இருக்கு, அது நீங்க இது வரைக்கும் என்னைக்காச்சும் டிஸ்கஷன் பண்ணி கேட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க டிஸ்கஷன் சொல்லிட்டு டன்கா கேட்டுக்கிட்டு இருக்கா. இதான் அருமையோட பையன் இசாரி இங்க வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஏகப்பட்ட ப்ரொபோசல் கட்டி தான் வந்தான், அமைதி நிலைநாட்டு தான் வந்தான். ஆனா அவங்க அப்பாவே அவனை கொல்ல ட்ரை பண்ணி அவனை கொண்டே செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி இறந்துட்டானு சொல்லிட்டு பர்ட்டோ மிரளுதான். அதனால அந்த அட்டெம்ப்ட் ஆல்ரெடி அவங்க தோத்துட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கு நாங்க அடிச்சு படிஞ்செல்லாம் போக போறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவனோட கோலே வந்து சீப்பா ஏதாச்சும் ட்ரிக் பண்ணி எங்களை கொல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் சோஜிரோ. இனிமேல் புனோட்டோ கிளான் என்ன பண்ணாலும் அதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்க போறோம்னு சொல்லிட்டு சோஜிரோ போய்கிட்டே இருக்கான். சொல்றான் எனக்கு மட்டும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் போய் இக்கடாட்ட பேசுறேன், அவன்கிட்ட ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இக்கடா புனோட்டோவை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். ஆமா அவன் ஒரு ஷிப் பில்டர், அவன் என்னோட கப்பல் அவன் தான் சரி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. எனக்கு அவன் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிருக்கான், அவன்கிட்ட போய் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் நல்லவன் சொல்றான். பிராட்காஸ்ட கேட்டியாடா, பேசினதே அவன் தான் சொல்லிட்டு இருக்காவா, நீ சொன்னா அவன் மாறிடுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சோஜிரோ கேக்குறான். இனிமேல் புனோட்டோ கிளான்காரங்க யாரை நம்ப போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்கள நம்பல, ஆனா காகரா ஆல்ரெடி வந்து புன்டானி கியோகோ ஹெபிஜியோ நம்பினா, கடைசி வரை நம்பினா, அதே மாதிரி நம்பிக்கை அவங்களும் காப்பாத்துறாங்க. நானும் இவனை நம்புறேன், இவனும் காப்பாத்தான்னு சொல்லிட்டு நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா அவங்க நம்பிக்கை வைப்பாங்க, அது வரை நம்ம கொஞ்சம் பொறுத்தா மட்டும் போதும் சொல்றான் பர்ட்டோ. அவன்கிட்ட எப்பவும் போல நல்லபடியா நான் பேசணும், அவனை ஒரு ஃப்ரெண்டா எப்பவும் போல ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் நிப்பாட்ட வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்றான் பர்ட்டோ. உனக்கு நான் டைம் தரேன், நீ என்ன பண்ணுமோ பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கார்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எனக்கு கார்டுலாம் யாரும் வேண்டாம், நாவே தனியாவே போய் பேசிட்டு வரேன்னு சொல்றான். புனோட்டோ கிளான்காரங்க மட்டும் பின்னாடி போனா ஹிடன் மிஸ்டேக்காரங்களும் வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் புனோட்டோ கிளான்காரங்க அப்படிலாம் வித்ட்ரா பண்ண போறது இல்ல, நீ ஆனா இப்படிலாம் கேக்குற, ஆனா இதை நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் ஆனா அவங்க எதுக்கு சம்பாதிக்கலாம், அதுக்கு அடுத்த முடிவு எடுக்கணும் சொல்லிட்டு இருக்கான். அவன் சரின்னு சொல்றான். இக்கடா கப்பலை வேற லெவலா ஓட்டி வந்துகிட்டு இருக்காங்க. கடல் சீற்றமே வேற லெவலா இருக்கு. பார்த்தா ஒரு பெரிய ஆளா வளர்ந்துகிட்டு இருக்கு. பார்த்தா இக்கடா அவன் பவரை யூஸ் பண்ணி ரெட்டையா பிளக்கான், பிளந்துட்டு அவன் கப்பலை உள்ள கொண்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. மிஸ்டர் ஷினோபி மக்களை வந்து நொறுக்கி எருன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க இக்கடாவோட பவர் வேற லெவலா இருக்கு. லார்ட் இக்கடா சாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இக்கடாவோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவங்க போடா இக்கடான்னு சொல்லிட்டு ஆர்மி கத்துறான். பார்த்தா புனோட்டோ ஆர்மி நேரா தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஹிடன் மிஸ்டேக்காரங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி கியோகோ புண்டானே காமிச்சிட்டு இருக்காங்க. இவாபையும் டெங்கி ஒரு பக்கம் தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போய் சண்டை போட தான் போறாங்க. இங்க ஒரு பக்கம் இவ பிளாக் பண்றான், உன்னை எல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா தூக்கி அடிக்கிறானுங்க. அவனுக்கு அடிச்சவருக்கு கியோகா அனல் வேகத்துல வாரான். பார்த்தா சுத்திட்டு போய் விழுதான். ஆடா கியோகா நம்ம போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய பிரச்சனை சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புனோட்டோ கிளான்காரங்க ஹிடன் மிஸ்டேக்காரங்களும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மெட்டல் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து நம்மளுக்குள்ளே சண்டை போட நேரம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி ஏகப்பட்ட சண்டை நம்மளுக்குள்ள போட்டாச்சு, இனிமேல் நம்மளுக்குள்ள சண்டைலாம் வேண்டாம், நம்ம இவ்வளவு நாள் ஒன்னா ஒர்க் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு இல்லையான்னு சொல்லிட்டு மெட்டல் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுக்குள்ள நம்ம சண்டை போடணும்னு சொல்லிட்டு கத்துறான். ஆமா நீ சொல்றது கரெக்டா சொல்றான் புன்டான். காகராவும் ஹெபிஜிகாவும் வந்து எப்பவுமே அமைதியை நிலநாட்ட தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அமைதி நம்மளுக்குள்ள நிலநாட்ட வேண்டாமான்னு சொல்லிட்டு மெட்டல் கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ நோக்கி போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ போய் ஒரு பக்கம் நீங்க என்னாலும் பேசுங்க, இதுக்கு நான் சம்மதிச்சுக்கிட்டு, ஆனா அந்த புனோட்டோ கிளான்காரங்களை கொல்லாம விட மாட்டா சொல்லிட்டு இருக்காவா. நம்ம எப்பவுமே ஒன்னாவே இருப்போம் சொல்லிட்டு இருக்கான் மெட்டல். பர்ட்டோ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. உன்னை மீட்ஸ்கி சொல்றான், பாஸ் கைஜிக்கு அவரோட கப்பலை கொடுத்தாரு, யார் இது இனிமேல் ஓட்ட போறாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மீட்ஸ்கி இதை இனிமேல் நான் ஓட்டுதேன், மிச்சம் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. வாரம் நிப்பாட்டணும், அதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா சரின்னு சொல்லிட்டு கப்பலை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க டன்கான் கேட்டுக்கிட்டு இருக்கா, எதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. காகரோட வாழ்க்கையை மாத்தினதே இந்த பர்ட்டோ தான். சில விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் மாறினா. எனக்கு இதுல ஏதோ ஒரு மிராக்கல் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாப்போன்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜிரோ. பார்த்தா பர்ட்டோ சாரடா மீட்ஸ்கி வேகமா போய்கிட்டு இருக்காங்க. பர்ட்டோ நீ இக்கட என்ன ரீசெண்டா சொல்ல போறோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அந்த பிராட்காஸ்ட கட்டதுக்கு அப்புறம் அங்க வந்து இருக்குது பழைய இக்கடா மாதிரி இல்லன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. இப்ப இருக்குது ரொம்ப டிஃபரெண்டான ஆளுன்னு சொல்லிட்டு எப்படி பேசி மாத்த போறோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இக்கட நம்ம பேச்ச கேட்பான்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. ஒருத்தனே அதுக்கு ரீசன் கண்டிப்பா அவன் மாறுவான் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன டைம்ல அவன் இவ்வளவு சீக்கிரமா மாறுதாமனா என்னால அவனை மாத்த முடியும் நம்பிக்கையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். கன்வின்ஸ் பண்றதுக்காண்டி நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆடா மீட்ஸ்கி என்னைய மட்டும் நீங்க நம்பினா மட்டும் போதும், நான் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க, அவனை என் பேச்சை கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆடனா பார்த்தா திரும்பி அருமை எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க கப்பல் இருந்து ஒன்னா சதிக்கிட்டு இருக்காங்க. டே நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ண பேட்டில் காண்டி தயாரா இருக்கா, ஹிடன் மிஸ்ட்ல உள்ள எல்லாத்தையும் நம்ம அடிச்சு நொறுக்க சொல்லிட்டு அருமை சொல்லிட்டு இருக்கான். இந்த ஹிடன் மிஸ்ட் கூட நம்ம சண்டை போட்டுருக்கோம், தோத்துருக்கோம், ஆனா இந்த வாட்டி ஜெயிக்கிறது நம்ம பக்கம் இருக்கு, நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல நம்ம ஜெயிச்சாதான்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஆத்மாலாம் சாந்தி அடையும் சொல்லிட்டு இருக்கான். அருமை கொஞ்சம் கட்டுறாங்க.
டே புனோட்டா கிளான் நம்ம நோக்கி தான் வராங்க. அவங்க இந்த இடத்துல வந்து எதையும் தொடக்கூடாது, இந்த லேண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி நம்ம எந்த இலைகளும் போகணும்னு சொல்லிட்டு சோஜிரோ கத்திக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு தேவை அமைதி தான். புனோட்டா கிளான்காரனுங்க இறங்கிட்டா அடிச்சு நொறுக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அருவி கத்திட்டு இருக்க அந்த சினோனிமியா ப்ராஜெக்ட் இருக்க வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அருமி. சில உடைக்க பாக்குறானுங்கடா, இந்த கடலோட சீற்றத்தை அடக்கலான்னு பாக்குறானுங்க, அதை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அருமி. இந்த சினோனிமியா ஒன்ன பாத்துக்க நம்ம எந்த இலைகளும் போகணும்னு சொல்லிட்டு சோஜிரோ கத்திக்கிட்டு இருக்கான். ரெண்டு டீம்ல ரெண்டு பக்கமும் கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க நம்ம அடிச்சு நொறுக்க போறோம்னு சொல்லிட்டு இக்கடா கத்திக்கிட்டு இருக்கான். உடனே எல்லாரும் ஓகேன்னு சொல்றாங்க. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் பருட்டு அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். இக்கட ஒன்னு நிப்பாட்ட நான் வரேன்னு சொல்லிட்டு போறான். அவன் பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கம்பறாங்க. See you, bye.